विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनि रोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभभञ्जिनि कैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते புனர்ஜன்மை புனர்மரணை பிறந்து இறந்து மீண்டும் பிறத்தல் இந்த நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற துர்கை சரஸ்வதி துர்கை. இதை நம்ம கல்விக்குண்டான துர்கைன்னு இருக்கோம். ஆனா லௌகிக வாழ்க்கையில எல்லாமே கத்துக்கிறது கூட வித்யான்னு பேரு. வித்யா இந்த சாஸ்திரங்களும் வேதங்களும் நாங்கெல்லாம் கத்துக்கிற காலத்துல நிறைய குரு என்பது வகையான குருகள். இப்ப அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். இது அடுத்த பிறப்புக்கு தொடர்ந்து வரும். ஒரு மருத்துவராக இருக்கச்ச, ஒரு அட்வொகேட்டா இருக்கச்ச, ஒரு கணிதையில் இருக்கிறவங்க, ஒரு விஞ்ஞான நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறப்புக்கு இது தொடர்ந்து வருமானு சொல்ல முடியாது. இந்த ஆன்மீகம் மட்டும்தான் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அதனால இதுக்கு சரஸ்வதி கல்வின்னு பேர். ஆன்மீகத்தை கத்துக்கிறது தான் கல்வி. அதுதான் உண்மையான கல்வி. அதை அனுபவிச்சு கத்துக்கணும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் போறீங்களான்னா ஐஏஎஸ் வேணான்னு சொல்லிடு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு அது தேவை. நாங்கள் எல்லா வகையான கேஸை பார்த்துறோம். ஆல் லிட்டிகேஷன்ஸ், எல்லா டிசீஸ், உலகத்துக்குள்ள என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகள்ல நாங்கள் சாதாரணமாக பார்த்துறோம். அது ஆன்மீகத்துக்கு ஒரு சக்தி. விஞ்ஞானம், ஞானம், கிரகங்கள், கோட்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக பார்த்துறோம். அதனால இது ஒரு பெரிய பதவி. இதுக்கு புதிய இருந்தா தான் இந்த பதவிக்கு வர முடியும். இது அடுத்த பிறப்புக்கு கவனம் இருக்கும். அதனால இதுக்கு சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணி சரஸ்வதி இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணி சரஸ்வதி துர்கே நமகான்னு பேர். அடுத்த பிறப்புக்கு ஞானத்தின் கல்வியை கொண்டு வந்து கொடுக்கணும். ஓம் ஸ்ரீ வித்யா பவானி. ஓம் ஸ்ரீ வித்யா பவானி சரஸ்வதி துர்கே நமஹா. இந்த பவானிங்கிறது இதுல என்ன பொருள்? பவானிங்கிறது ஒரு நதி. இந்த இடத்துல இந்த பவானிங்கிறது இப்ப கத்துண்ட அனைத்து ஞான கல்விகளும் அடுத்த பிறப்புக்கு சந்நியாசத்தோட அனுகிரகத்தை பண்ணக்கூடிய தெய்வம். இந்த சந்நியாசம்ங்கிறது என்ன? மனதை கொண்டு மனதால் மனது வழியே வாழக்கூடியது. பெரிய பெரியவர்கள் எல்லாம் இந்த சந்நியாசத்துல இருக்க முடியுது. அது அருளியை
அந்த ஆன்மீக சிந்தனையே முன் பிறப்புக்கு நடந்த விஷயங்களை அடுத்த பிறப்புக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை விரிவாக்கம் செய்வதற்கு பவானி ஸ்ரீ வித்யா அப்படின்னு பேரு. அவித்யா வித்யான்னு ரெண்டு இருக்குது. அவித்யான்னா மறந்து போறது, வித்யான்னா கவனம் இருக்கிறது. களிமண்ணா இருக்கும்போது அவித்யா, விநாயகரா வந்தா வித்யா. மறுபடியும் சாயந்தரம் அந்த குளக்கரைக்கு போகும்போது அது அவித்யாவில் போகும். அதனால இவங்க வித்யா சுரூபமான பவானின்னு பேரு. ஓம் ஸ்ரீ வித்யா விருத்தாவ ரூபினி சரஸ்வதி துர்க்கியமா. இந்த ஜென்மங்களோட தொடர்ச்சியில வரக்கூடிய கல்வி நிலைகளை கூட்டி 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 கொடுக்கிறது. அப்போ ஞானம் வரணும்னா பல பிறப்புகள் எடுக்கணும், 84 லட்சம் பிறப்புகள் எடுக்கணும்னு சொல்லுது. அந்த 84 லட்சம் பிறப்புகளை குறைச்சி முன் ஜென்மத்தில் நடந்த வித்யா ஞான விசாரம் கூடி வர்றதுக்கு பேரு விருத்தாவனம் பேர். வயோதிகம் அப்படிங்கிறது பொருள் அல்ல. விருத்தாப வைத்தியம் பழக்கத்தினால வந்தது, அனுபவத்தினால வந்தது. விருத்தாபம்னா இன்னொரு பொருள் முதிர்வங்கன்னு அர்த்தம். என்ன முதிர்ச்சின்னா ஞானத்தோட முதிர்ச்சியை அடுத்த பிறப்புக்கு கொண்டு வந்து கவனப்படுத்தக்கூடிய துர்கை சரஸ்வதி துர்கை. ஓம் ஸ்ரீ வித்யா சுரூபிணி, ஓம் ஸ்ரீ வித்யா சௌந்தர்ய சுரூபிணி சரஸ்வதி துர்கை. சங்கரரை பார்க்கணும். ஆதி சங்கரரை பார்த்தீங்கன்னா சிவனோட உருவம் அவர் முகத்துக்கு முன்னால தெரியும், அது சௌந்தரியம். வெள்ளலார பாருங்க, முகத்துக்கு முக்காடு போட்டு வெள்ளை துணியில இருப்பார். அவரோட முன் பிம்பத்தை பார்த்தீங்கன்னா சிவனை சார்ந்தது. பாண்டாளோட பிம்பத்தை எடுத்து பாருங்க, வைணவ சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரியும் மகாலட்சுமியோட பிம்பத்தை சார்ந்தும் சரஸ்வதி லட்சுமி பார்வதியோட பிம்பங்களோட இணைப்பு சக்தியா அவங்க முகம் இருக்கும். ஆண்டாள் பாருங்க, வில்லிபுத்தூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த 30 பாசுரத்தை பாண்டிங்கன்னாவே பெண்களை எப்படி சௌகரியம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆணுக்கும் உருவம் உண்டு, பெண்ணுக்கும் உருவம் உண்டு. அதுக்கு பேர் சௌந்தரியம் பேர். அந்த சௌந்தரியத்துக்குள் இருக்கக்கூடிய சரஸ்வதி துர்கைன்னு ஒன்று பேர். சௌந்தரியத்துக்குள்ள இருக்கிற அழகு எப்போ வரும்னா ஞானத்தை நல்லா கட்டுண்டா அந்த ஒளி முகத்துல தெரியும். அதுக்கு பேர் சௌந்தரியம், அழகுன்னு பேர். அழகு சில மகான்கள் எல்லாம் பாருங்க, நீங்க இந்த படத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னால் ஒரு சந்திர பிம்பம் முழுஷா. ராமகிருஷ்ணன் ஒரு முறை நடந்து போனாராம். ராமகிருஷ்ணா நந்தா அப்படின்னு சொல்ற சீடன் ஆலமரத்துக்கு அடியிலே யோகம் பண்ணிட்டு இருந்தார். அது பிரம்மதண்டிகா யோகத்தோட சாயம். ஒரு நல்ல பாம்பு போயிட்டு அவர் இடத்துல படம் எடுத்து எப்படி இவனை உயர வாங்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். இவர் தொண்டை புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டு இருக்கார். தொண்டை புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டு இருக்கார். திடுமன் எழுந்து வேகமா நடந்து போனான். நடக்க முடியாதவர் நடந்து வச்சு அவங்க சம்சாரம் சாரதாம்பிகை பின்னால் இருந்து பார்த்தாங்க. இந்த கிழமை எங்க நடந்து போகுது? அந்த காலத்துல ஜோதி வழக்கெல்லாம் இல்லைங்கோ. இவர் நடந்துட்டே போனார். நடந்து போய் அந்த இடத்துக்கு போய் நாகராஜா இவனை ஒன்றும் செய்யாது, நீ புறப்படணும்னு சொன்னார். அது புறப்பட்டு திரும்ப நடந்து வந்தார். அவருக்கு பின்னால ஒரு ஜோதி வடிவத்தை சாரதாம்பா பார்த்தாங்க. இதுக்கு பேர் சௌந்தரியம்னு பேர். அதனால்தான் சௌந்தரிய லகரின்னு ஒன்று வரும். ஒரு 50 கோடி வருஷம் போனா கூட
இல்லை 50,000 கோடி வருஷம் போனா கூட 50,000 லட்சம் கோடி வருஷம் போனா கூட ஒரு 18 வயசு தன்மையில உடல் பாவம் செய்திருக்கிறது பேர் சௌந்தரியம். அதுதான் சௌந்தரியம் எழுதுறாங்க. இது ஆனந்தமான ஒரு விஷயம். இப்ப நம்ம 28வது சதுர்யுகத்தில் இருக்கோம். 28வது சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு 4,32,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். அதுல இப்ப 5,026 வருஷம் இருக்கு. 43 லட்சம் வருஷம் கொண்டது ஒரு 4 யுகங்கள். இந்த யுகத்தோட வருஷம் முன்கு பின் வந்தா கூட இப்ப நம்ம 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல இருக்கோம். அதுல 5,106 வருஷங்கள் சுமாரா போயிருக்கு. இந்த வருஷங்கள் பல முறை உருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பல கோடி முறை உருண்டு வந்திருக்கு. பல்லாயிரம் கணக்கான கோடி முறை உருண்டு வந்திருக்கு. ஜராஸ்வாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மிருகத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்ன இருந்தது. இந்த கற்பாம்பூச்சி எடுத்துக்கோங்க, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பல கோடி வருஷத்துக்கு முன்னே இருந்தது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆக்கப்பூர்வமா இருக்கு, இது யாரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நடந்த செயல்களுக்குள்ள கூட அவங்க ஒரு 18 வயசு அழகையா இருக்கக்கூடிய துர்கை இந்த சரஸ்வதி துர்கை. அதுக்கு தான் பேரு வித்யா. அதை கும்பிடுறவங்களோட முகம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி அழக கொடுக்கக்கூடிய ஆன்மீக சுடர், ஆன்மீக ஒளி, ஆன்மீகத்தன்மை, ஆன்மீகத்துக்குண்டான அனைத்து ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய துர்கை சரஸ்வதி துர்கை. இதை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கல்விக்குண்டான துர்கை. கல்விக்குண்டான துர்கை. ஆன்மீகத்துக்கு கல்வி அவசியம். விவேகானந்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் பேசினார். அதுக்கு அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. ஆனா ராமகிருஷ்ணனுக்கு ஈக்குவலா அவர் ஆன்மீகம் வளர்ச்சி இல்லை. இவர் 26 எழுத்து படித்தவர், அவர் ஒரு எழுத்து படித்தவர். ஆகையினாலே ஓம் ஸ்ரீ அப்படின்னு போட்டு இவாளுக்கு ஆகார ரூபினி சரஸ்வதி துர்க்கியமா, உகார ரூபினி சரஸ்வதி துர்க்கியமா, மகார ரூபினி சரஸ்வதி துர்க்கியமா. இந்த 10 துர்க்கைகள் தனக்குள்ள அடங்கி மறைஞ்சி போனாலும் ஆ ஊ இம் அப்படின்னு சொல்ற எழுத்து ஓம் பிறப்புக்கு பிறப்பு வரும். ஓம் பிறப்புக்கு பிறப்பு வரும். ஓமானது பிறப்புக்கு பிறப்பு வந்துட்டே இருக்கும். அதுக்கு அகார உகார மகாரத்தன்மை இருக்கக்கூடிய சரஸ்வதி துர்க்கைக்கு இருக்குது. அதாவது ஆன்மீகம் ஒண்ணுதான் கதையை கொண்டு போய் சேர்க்கும். ஆன்மீகத்துக்கு அப்படி ஒரு பவர். ராமன் போனார். போற வழியில கால் பட்டு அகலிகை சாபம் பழகியது. ராமனோட பாதத்தை கவனம் வச்சுள்ளார். அதுக்கு வித்யான பேர். புகன் ஓடத்தை ஏறிச்சு தன்னோட 2 கையும் வச்சார். இதுல முதல்ல காலை வச்சு இந்த ஓடத்தில் ஏறு ராமான்னா. ராமனுக்கு ஒரே அதிர்ஷ்டம். என்னன்னு கேட்டார். இல்ல ராமா, நீ நடந்து வர இடத்துல ஒரு கல் உன் காலில் பட்டது பொண்ணாயிடுத்து. இதில் நீ கால் வைக்க இந்த படகு பொண்ணாயிடுத்துன்னா, மகள் ஒரு பெண்ணோட உருவம் வந்துடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் சம்சாரத்துக்கு பதில் சொல்லணும்னு. அப்ப வித்தைங்கிற ஞானம் ஒரு கல்லு வழியா, ஒரு கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் வழியா ராமன் கற்றுக் கொடுத்தார். நீங்க இது நேரம் அதுக்கு அப்புறம் கரெக்டா இருப்பேன். ஒரு கல்லை வச்சு, கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வச்சு கத்து கொடுத்தது ராமன். அதை கத்துண்டது. இதுக்குதான் வித்யானுக்கு பேர். அன்னைக்கு நடந்த முடிஞ்ச கதை இன்ன வரைக்கும் வருது. அதுல அகாரம் இருக்குது, உகாரம் இருக்குது, மகாரம் இருக்கு. ஆ ஓவியம் எல்லா தெய்வத்துக்கும் பொதுவானது ஓம்காரம். அந்த ஓம்காரத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா தத்துவம்,
ஸ்ரீ வித்யா தத்துவம். இந்த ஸ்ரீங்கிறது பெண்ணோட வடிவம். அந்த பெண்ணோட வடிவம் எதை தனக்குள்ள வாங்கியிருக்குன்னு கேட்டா அகாரம் உகாரம் மகாரம். ஓம் ஸ்ரீ வித்யா அகார ரூபிணி சரஸ்வதி துர்க்கியமா. ஓம் ஸ்ரீ வித்யா மகார ரூபிணி சரஸ்வதி துர்க்கியமா. ஓம் ஸ்ரீ வித்யா உகார மகார. இந்த மாதிரி செயல்கள் அகார உகார மகார ரூபத்தில் வித்யா இருக்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. அப்படின்னா மனிதனோட தொப்புள் கொடிக்குள்ள, மனிதனோட தொப்புள் கொடி தான் இதுக்கு ஆதாரம், அதுக்குள்ள அகார உகார மகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சரஸ்வதி. அற்புதமான துர்கை இந்த சரஸ்வதி துர்கை. இது மேல் வாரியா பார்த்தா ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். இதுல மெய்ஞானம் தான் அடக்கம். ஞானம் கூட அடக்கமில்லை, விஞ்ஞானம் கூட அடக்கமில்லை. அறிவு பகுத்தறிவு, அறிவு எல்லாருக்கும் இருக்கு. இந்த பகுத்தறிவுங்கிற வரைக்கும் ஞானத்தோட வேலைப்பாடு கம்மி. வைத்து போகாத காலத்தில் 2 இட்லி சொல்லணும், சாப்பிடணும். 2 இட்லி சாப்பிடணும், அறிவு செய்யும். பகுத்தறிவு கொஞ்சம் போய் 4 இட்லி சாப்பிட்டாருன்னா இந்த மாதிரி பகுத்து கொள்ளக்கூடிய விஞ்ஞான ஞான மெய்ஞான அறிவு. இந்த மெய்ஞான அறிவு 3 ஒன்னா சேர்ந்தா அகார உகார மகார ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி துர்க்கைன்னு உங்களுக்கு பேர். அற்புதமான துர்க்கை இந்த அம்மை. இந்த மாதிரி ஒரு துர்க்கை ஓம் ஸ்ரீ ஆத்மசக்தி ரூபிணி சரஸ்வதி துர்க்கியம். இந்த உடல் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கும். அதுக்கு ஆதரவு தர்றது உள்ள இருக்கிற ஆத்மா. அது ஜீவத்தோடு இருக்கு, உயிரோட சேர்ந்துட்டு உடலோட இணைஞ்சி பிராணக்குள்ள புகஞ்சி கூட இருக்கிறதுனால அதுக்கு ஆத்மானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆத்மசக்தி அப்படின்னு பேரு. ஓம் ஸ்ரீ ஆத்மசக்தி ரூபிணி சரஸ்வதி துர்க்கியம். போதும் நினைக்காது. போதும் நினைக்கணும்னா தெய்வீக சம்பந்தமான நிலைகள் இருந்தா போதும்னு நினைக்கணும். குருவி எடுத்துக்கோங்க, இறத்தேடுறது, சாப்பிட்ட உடனே எதுவும் சேர்த்து வச்சுக்கிறது. காக்கையை பாருங்க, இறத்தேடுறது, சாப்பிட்ட உடனே சேர்த்து வச்சுக்கிறது. அதனுடைய இனங்கள் விருத்தி ஆகிற போது எடுத்துட்டு போய் உணவு கொடுக்கும். இந்த 4வது அறிவுக்கு அத்தனை ஆன்மீக சிந்தனை. நம்ம எது வந்தாலும் வேணும்னு நினைக்கிறோம். இறைவன் கூட இருந்துட்டானால் உலகே இன்பங்கள் வேண்டாம், இருக்கட்டும், போதுமானது. ஆத்மா சொல்லு. அந்த ஆத்ம சக்தியா இருக்கக்கூடியது இந்த சரஸ்வதி. அப்ப ஜீவம் ஆத்மாவோட சேர ட்ரை பண்ணுது. ஓம் ஸ்ரீ ஆத்மானந்த ரூபிணி சரஸ்வதி துர்க்கே நமः. இந்த ஜீவம் ஆத்மாவோட சேர்ந்து ஆனந்தம் அடையுது. ஆனந்தம் அடைகிற காலத்துல உருவம் உள்ளே உருவம் அல்லாதே உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தேடுறதுக்கு ஆத்மானந்தம். ஒரு வாரம் நல்ல சாப்பாடுங்க, வாயே சாப்பிட முடியாது, அடைச்சு போடுது. இன்னைக்கு காலையில் வீட்டில் சொன்னேன், சமையல் பண்ணாங்க, மத்தியானம் வெறும் ரசம் சாதம் தாங்க சாப்பிட்டேன். அதுக்கு பேர் தான் ஆத்மானந்தம்.
அப்போ அந்த IAS அதிகாரி ஒரு வேலையை தேடிட்டு போவார். அவரோட செயல் அபூர்வம்னா என்னன்னு கேட்டா எந்த விதமான கெட்ட அபூர்வா செயல் இல்லை, அபூர்வ வித்யா சரஸ்வதின்னு பேரு. ஞானத்தை மொத்தமா அள்ளி வீசி அவனை உலக அரங்கில பெரிய ஆளாக்கிறான். உலக அரங்கில பெரிய ஆள். இப்ப பரசுராமர் சொல்றார், பரத்வாஜர் சொல்றார், எவ்வளவு பேர் இருக்கிறார். அவ கதையெல்லாம் இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. 10 அவதாரம். அந்த 10 அவதாரத்துல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மிகவும் சிறந்தது. அதுக்கு அபூர்வ வித்யா. அவங்க எல்லாம் கத்துண்டு வந்துதான் இதை உலகுக்கு சொல்லி கொடுத்தார். மகாபாரதத்தில் 700 ஸ்லோகம் உள்ள பகவத்கீதை வருது. ஒரு கீதைக்கு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1.25 பக்கம் தான் இருக்கும். அந்த ஒரு 12 அல்ல 13 சொல்லு வரும். மிஞ்சி போனால் 15 17 வரும். ஒரு சொல்லி முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகும் போகும். அந்த 1000 வருஷம் படிக்க அபூர்வ சக்தி அதுக்குள்ளேயே இருக்கிறது. கோடி பொன் வெள்ளம். அதனால்தான் ஹரிச்சந்திரன் ஏன மேலே ஏறிண்டு தங்க கோலி கொண்ட வச்சோண்டு வீசி எரிஞ்சாலும் அது மேல போடுதான். அவ்வளவு தங்கம் கொடுக்கிறேன். அதாவது தங்கம் சாதாரணம், தெய்வம் மேன்மையானது, அபூர்வா. அதனால்தான் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன் ஜெயிக்க முடியல. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இதுதான் தகராறு. அவெல்லாம் ஜெயிச்சுட்டா கடைசியில் ஜெயிச்சது ஹரிச்சந்திரன். அபூர்வமான புகையல். ஸ்ரீ அபூர்வ ருக்குணவதினி. ஸ்ரீ அபூர்வ ருக்குணவதினி சரஸ்வதி துர்க்கியமா. நிர்குணவதினி அப்படின்னா 3 வகையான குணம். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இந்த தமோ குணத்துல இருக்கிறவா தெய்வத்துக்கிட்டே நெருங்கி இருந்தா கூட அதை தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க. துரியோதனன் துச்சாதனன் கண்ணன் இடத்திலே இருந்தாங்க. கண்ணனை பார்த்தாங்க, ஆனா தெரிஞ்சுக்க விரும்பல. இதுக்கு பேரு தமோ குணம். இந்த ரஜோகுணம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப என்ன அவசரம்? ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம், இப்பவே 25 வயசு இருக்கலாம், 25 வருஷத்துக்கு அப்புறம் 50 வயசு ஆயிடும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, பிபி சுகர் எல்லாம் வந்துடும். தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறது ரஜோகுணம். தெரிஞ்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறது தமோ குணம். அவனை உட்கார வச்சு எவ்வளவு நேரம் சொன்னா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், கிரிமினலி மை டைம் இஸ் வேஸ்ட். அப்படி வாழ்க்கையே வேஸ்ட். வாழ்க்கை மொத்தம் வேஸ்ட். இதுக்கு பேரு தமோகுணம். ஓ, தெய்வம் உண்டோ, இருந்தால் நிரூபிக்க கடவாய் அப்படின்னு சொல்றது ரஜோகுணம். கட்டாயமா தெய்வத்தை தெரிஞ்சுட்டுதான் தீருவேன். அது எனக்கு ஒரு குரு ஓணம் ஆசான். ராத்திரி 8ல இருந்து விடிய பாடம் கத்து கொடுத்தா கூட கத்துப்பேன். அதுக்கு பேரு சத்துவகுணம். இந்த 3 குணத்திலையும் நிர்குணமா இருக்கிறாங்க. தமோ குணத்தை விளக்கிறேன் வா, ரஜோ குணத்தை விளக்கிறேன் வா, சத்துவ குணத்துக்குள்ள நானே நிர்குணவதியா இருந்து இந்த 3 விதமான ஞானங்களையும் உனக்கு அருள்கிறேன். அருள்கிறேன்ன்றதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நிழல் ரூபத்தை அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கும், சூட்சுமத்தினால தெய்வத்தை காட்டி கொடுக்குறது, அதிசூட்சுமத்தினால தெய்வத்தோட உடலை காட்டி கொடுக்கிறது, குரலை கேட்க வைக்கிறது. கேட்ட குரலும் உருவமும் நமக்கு பயமில்லாத வகையில காட்சி கொடுத்து, சத்துவ குணத்துல மனம் பதிஞ்சாத்தான் அந்த காட்சியை ஏற்றுக்கும்.
நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த வெளியில் சொல்ல முடியாது. பார்த்திருக்கேன், இது சத்தியம், உண்மை. இதுக்கு ஷட்வ குணம் தேவை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா யார் வேணுமானாலும் பார்க்கலாம். சராசரி ஒரு மனுஷன் கூட அவநம்பிக்கையான ஒரு மனிதன், தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதன், அதை நிரூபிக்கக்கூடிய மனிதன் கூட இந்த வழியில போனா நிர்குணவதினி, அபூர்வ நிர்குணவதினி, ஓம் ஸ்ரீ அபூர்வ நிர்குணவதில ரூபிணி சரஸ்வதி துர்க்கியம். அந்த மாதிரி துர்க்கைக்கு சரஸ்வதி துர்க்கைன்னு பேரு. ஓம் ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி சரஸ்வதி துர்க்கைன்னு சொன்னார். ஆப்பிள் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கல்வி நல்லா வரும். மறக்காத நிலை, இப்பிறப்பில் நடந்த தெய்வீக தன்மையை மறக்காத நிலை, தாய் தந்தையரை மறக்காத நிலை, குருவை மறக்காத நிலை, ஆன்மீக கல்வியை மறக்காத நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துர்க்கையாகும் இந்த அம்மா. இதுக்குதான் இவாளுக்கு சரஸ்வதி துர்க்கைன்னு அபூர்வ நிர்குணவதி. இதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு பாட்டு பிடிக்குது, இக்காலத்து பாட்டோ அக்காலத்து பாட்டோ, அக்காலத்து பாட்டோ அதுக்கு முன்காலத்து பாட்டோ பிடிச்சது என்ன பண்றோம்? நமக்கு ராகம் தெரிஞ்சிருந்தா அதை பாடி அனுபவிக்கிறோம். அந்த ராகத்தோட பாடுறோம். இந்த காலத்து பாட்டு வாயிலே நுழையாது. சிறு குழந்தைங்க நல்லா பாடுது, ஏன்னா அனுபவிக்குது. அது அந்த மாதிரி ஒரு எல்லா நிலைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு துர்க்கை. ஓம் ஸ்ரீ அனந்த வீணா சுரூபி சரஸ்வதி துர்க்கை. அவங்க வேணையை வச்சுட்டு இருப்பாங்க. சன்னியாசிக்கு காட்சி கொடுக்கும் போது தம்பூரா வச்சுட்டு இருப்பாங்க. அனந்த வீணா சுரூபினி. இது எங்கிருந்து வாசிக்கிறாங்க? உன்னுடைய உடல் வீணையின் நாத சத்தத்தை சார்ந்தது. உன்னுடைய உடல் வீணையின் நாத சத்தத்தை சார்ந்தது. நம்ம உடம்பு அப்படித்தான். இந்த நரம்புல தான் கம்யூனிகேஷன். நரம்புல தான் கம்யூனிகேஷன். இப்போ நாங்கள் பல்லாயிரக்கணக்கான கேஸ் அட்டன் பண்றோம். பல்லாயிரக்கணக்கு. ஒரு டாக்டர் கொடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இப்ப என்னென்னமோ ஸ்கேனிங் எல்லாம் வந்துருக்கு. எங்களால பார்த்த உடனே சொல்ல முடியும். எங்களுக்கே சில நேரத்தில் அது ஆனந்தமா ஆச்சரியமா இருக்கும். அந்த மூளைக்குள்ளே அந்த உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் ஒன்னா இணைச்சி ஒரு அம்மா வந்து நினைச்சு பாருங்க, மனசே உருகி போகும். மூளைக்குள்ள உட்காந்து சின்ன ரூபமா மூளைக்கு தகுந்த சைஸ்ல ஒரு வினையாக்கி அதுல நாதமா வாசிக்கிறாங்க. அப்போ அந்த மனித உடல் மேலே எத்தனை ஆசை அந்த அம்மாவுக்கு இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. உலகம் விரிஞ்ச அளவுக்கு அந்த உருவம் நெடுக்க குறுக்க. ஒரு மனிதனோட நரம்புகள் சீரானால் அந்த மூளைக்குள்ள சின்ன உருவமாய் சிறு வினை வச்சுண்டு அந்த நாதத்தை மீட்டி வீணா வாணின்னு பேர். சன்னியாசிகளுக்கு தம்பூராவோட வர்றாங்க. மீரா பச்சன் கேட்டு பாருங்கோ. உட்கார்ந்து இருக்கிற உயிர், உட்கார்ந்து இருக்கிற உடல்ல உயிர் நின்று போகும். அன்னமாச்சாரியார் கீர்த்தனையை கேட்டு பாருங்கோ, கேட்கும். தியாகராஜ பிரம்மத்தை கேட்டு பாருங்கோ. சரிகம பதனிசா 7 தான், வேற எதுவுமே இல்லை. அதை வச்சுதான் இன்னைக்கு உலகத்துல கம்போஸ் பண்ற எல்லா மியூசிக் அவங்களுக்கு தம்பூரா. மீராவுக்கு தம்பூரா. கண்ணான்னு சொன்னா
அந்த கண்ணெல்லாம் கண்ணன்மயமாகி அந்த கண்ணனை பார்த்து நீர் வெடிச்சுதான். ராணான்னு ஒரு ராஜாவுக்கு மனைவி இளவரசி. எப்படி அது ஏற்பட்டது? அம்பிகையை தொழுது நின்ன நேரத்திலே சமாதி கொடுத்து மீரா பக்கத்துல ஒரு புலி வந்து அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுது. அப்போ அவங்க உடல் ஜோதி ரூபமா தெரியும். அந்த வழியா வேட்டையாட வந்தவன் தான் இந்த ராணா. அதனால்தான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். உலகத்திலே இந்தியாவுக்குள்ள பிரசக்தியான ஒரு தேவதை மீரா. அவங்க கையில பாத்தீங்கன்னா தம்புரா. எல்லா வீட்டு அலமாரிகள்லயும் அந்த ஒரு பொம்மை இருக்கும். வருத்தமான ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறதே இல்லை. அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கோம். அதனால நாத்த வீணான்னு பேரு. இந்த சரஸ்வதியை நம்ம சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு கேட்டா, கல்வியை கொடுக்கிறவங்க. உண்மை, இந்த கல்வியும் வேணும். ஓம் ஸ்ரீ அனந்த பத்மகமல ஸ்வரூபிணி, அனந்த பத்மகமல ஸ்வரூபிணி சரஸ்வதி துர்க்கி நம. இந்த வீணை சிரசுல உட்கார்ந்து வாசித்தா பத்மகமலம், கமலம்னாலும் பத்மம்னாலும் ஒன்றுதான். இருதயம் அந்த மாதிரி விரிவாகும். என் அண்ணன் நெஞ்சில குச்சிட்டான், என் தம்பி நெஞ்சில குச்சிட்டான், என் சம்சாரம் நெஞ்சில குச்சிட்டான்னு சொல்றாங்க இல்லையே, இதயம் வலிக்குது. அனந்த பத்மமான கமலத்தை, அதாவது ஆன்மீக சக்தியை அந்த உடலுக்குள்ள இருதயத்து பகுதியில கொடுக்கக்கூடிய அன்னை இருதயம். இருதயத்தில் தான் ஆண்டவன் தங்கிறது. கமலாலயா, கமலாலயா. ஹார்ட் பீட் கரெக்டா இருந்தா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். ஒரு ஹார்ட் பீட் எத்தனை கணக்குன்னு. இப்போ என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நாடியோட பீட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஜெனரல் ப்ரொடக்ஷன் கொடுக்குற டாக்டரோட அலைன்மெண்ட் இருக்கும், என்னோட அலைன்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது என்னோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பத்மகமலம் ஆன்மீகத்தை அங்க தைக்கிறவங்க இதயத்துல ஊசி போட்டு தச்சிடுறாங்க. என்ன ஊசி? வீணா. வாணின்னா சக்கரவர்த்தி அம்மா, சக்கரவர்த்தி. அந்த துர்க்கை இந்த சரஸ்வதி துர்க்கை. ஓம் ஸ்ரீ அனந்த வீணா கிருபாஹரி, கிருபாஹரி. இந்த ஆனந்தம் பத்மம் கூடி சொன்னா புற உலகத்தை விட்டு போயிடுமா ஆத்மா. அங்கேயே நின்றுவானா நிற்கக்கூடாது. மறுபடியும் விழிப்புணர்வை கொடுத்து, விழிப்புணர்வை கொடுத்துட்டா மாயைக்குள்ள மாட்டாது இருக்கக்கூடிய ஹரிணி, கிருபா ஹரி. அந்த வீணை எப்படி வாசிக்குது பாருங்க. ஆன்மீகத்தை கொடுத்துட்டாங்க, காட்சியை கொடுத்துட்டாங்க, மறுபடியும் புற உலகம் கட்டுன்னு வர்றாங்க. உலகத்தை கண்ணு திறந்து பார்க்கும்போது இந்த மாயில மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத அறுத்து எடுக்கக்கூடிய கிருபாஹரி. அது வீணையின் மூலியமா மூளைக்குள்ள உட்கார்ந்து வாசிச்சு ஹிருதயத்துக்கு கொண்டு வந்து மாயை பற்றாமல் இருக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய துர்க்கை சரஸ்வதி துர்க்கை. கிருபாஹரி. ஓம் ஸ்ரீ அனந்த வீணா கிருபாகரி சரஸ்வதி துர்க்கை. நம்ம சரஸ்வதி துர்க்கைன்னா கல்வியை கொடுக்கிறது, அதனால பொருள் வர்றது உண்மை. அந்த தேவைக்கு மேல இப்படியும் ஒண்ணு இருக்கு. அந்த கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை. ஓம் ஸ்ரீ திருபுவன சௌந்தர்ய, ஓம் ஸ்ரீ திருபுவன சௌந்தர்ய சரஸ்வதி துர்க்கை.
திருபுவனம் ஆசை என்னக்கூடிய காமத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடியவங்க ஆசை. திரிபுவனான்னு அதுக்கு பேர். அந்த ஆசை வந்ததுனால்தான் பலர் மகாபாரத்தை எழுதினாங்க. ஒரு ராமாயணம் எழுதினார், துளசி ராமாயணம்னு பேர். அதுக்கு கையெழுத்து போட்டவர் ஜெய ஹனுமான். கையெழுத்து போட்டவர் ஜெய ஹனுமான். அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடிய திரிபுவன சவுந்தரின்னு பேர். காவியங்கள் படைக்கிறதுக்கு, இதிகாசங்கள் படைக்கிறதுக்கு, இதிகாசங்களை எழுத வைக்கிறது கூட இந்த சரஸ்வதி இருக்கு. வியாசர் நாக்கில் நின்னார், சொல்லுனாரு விநாயகர். அவர் ஓடிட்டே வந்தார். அதுல வாங்கி வர்ற இடத்தெல்லாம் சுருக்கி ஞானமா எழுதினார். திரிபுவனான்னு எழுதினார்.